தேவையான பொருட்கள். கேக் செய்ய தேவையான பொருட்கள்: கேக் மிக்ஸ், 2 முட்டை, பட்டர். ஒருவேளை முட்டை சாப்பிடாதவங்க ஆப்பிள் சூடு பண்ணி எடுத்து செய்யலாம், இல்லை பழங்களை நசுக்கி செய்யலாம், தயிர் செய்யலாம். இதில் என்ன போட்டிருக்குன்னா ஓவன் தேவையில்ல, குக்கர்லேயும் செஞ்சுக்கலாமா. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது 70 ரூபாய். இது சாக்லேட் ஃப்ளேவர். இது எப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையும் கொஞ்சம் பட்டரும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நான் போட்டேன். நாம் மிக்ஸி ஜாரில் அடைச்சிட்டோம். இந்த கேக்கு பொடியை நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். நாம் இப்போ அடைச்சி வச்ச முட்டை மிக்ஸ் பண்ணது நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். இதில் பட்டர் பேப்பர் கொடுத்துருக்காங்க, நாம் பத்திரமா பார்த்துக்கணும். இது பத்திரமா தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நான் இப்போ ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே இருங்க. இல்லை ஒரு குக்கரில் நான் கொஞ்சம் மணல் எடுத்துக்கிறோம். நாம் ஏன் போடுறோன்னா இந்த மாதிரி நிறைய கேக் செய்யும்போது எல்லா பக்கமும் சூடாகிறதுக்கு தான். குக்கரில் மணல் எடுத்தோம்ல லைஃப் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு சூடு பண்ணுங்கள். இந்த பேப்பர் ஃபுல்லாக பட்டர் தடவி இந்த மிக்ஸ் ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரத்தை நாம் இப்போ குக்கருக்குள்ளே வைக்க போகிறோம். நாம் இப்போ குக்கருக்குள்ளே வச்சாச்சு. கேஸ்கெட் போடாமல் இப்போ வேக வைங்க. ரப்பர் போடாமல் வேக வைங்க. குக்கர் வெயிட் வந்து போடாதீங்க. சூடு பண்ணுங்க. நம்ம கேக் இப்போ ரெடியான ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரெடியாக இருந்திருக்கு. அந்த பாக்கெட்டில் காமனை போட்டுச்சு, சரியாக வேகலை. ஆனால் 6.5 மணி நேரம் நாங்கள் வேக வச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நாம் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணலாம். சேர்ந்து சொல்லுங்கள். கட் பண்ணியாச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த கேக் நல்லா இருக்குது. நீங்களும் சாப்பிடுங்க. தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.